சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் மூலம் மீண்டும் ஃபார்முக்கு வந்துள்ளார். அவர் பல ப்ராஜெக்ட்களில் பிஸியாக நடித்து வருகிறார். டிஜே ஞானவேல் இயக்கிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான வேட்டையன் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வரவேற்பை பெறவில்லை என்பதால் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பும் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் மீது திரும்பியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இந்த படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. ரசிகர்கள் ஆவலுடன் படத்தின் ரிலீஸை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். முதலில் மே தினத்தில் கூலி வெளியாகும் என்று தகவல்கள் வெளியானது. எனினும் இப்படத்தின் பணிகள் இன்னும் முடிவடையாத காரணத்தால் கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தீபாவளிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் அதிக வசூல் கிடைக்கும் என்பதால் படக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இன்று சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்துடன் செய்தியாளர் கேட்ட பகிர் கேள்வி, தளபதி விஜய் சிஎம் ஆனால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் என்று கேட்டனர். அதற்கு அவர் யார் யார் எங்க இருக்கணுமோ அவர்கள் அங்குதான் இருக்க வேண்டும். தளபதி விஜய் வந்தா தமிழ்நாடு பிரமாதமாக இருக்கும் என சொல்லி இருக்கிறார். தளபதி விஜயை மக்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு. அவர் வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் என சொல்லி இருக்கிறார். இந்த தகவல் சமூக வலைதள பக்கத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை மற்றும் பிற காரணங்களால் சிறிது இடைவெளிக்கு பிறகு படப்பிடிப்பு மீண்டும் படக்குழு தொடங்கியுள்ளது. ரஜினிகாந்த் கூலி படத்தில் தங்க கடத்தல்காரராக நடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் அக்கினேனி நாகார்ஜுனா, சத்யராஜ் மற்றும் சௌபின் ஷாஹிர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்க கலைப்புலி எஸ்தானு வி கிரியேஷன்ஸ் பேனரில் இந்த படத்தை தயாரிக்கிறார். கூலி படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் தானாம். அதில் 2 பாடல்களை முடித்துவிட்டதாகவும் ஒரு பாடல் வெளியாக இருப்பதாகவும் அனிருத் சொல்லி இருக்கிறார். அந்த பாடலை ரஜினி அவர்களை பாடியுள்ளாராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.